குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புதிய வேலைவாய்ப்பு செய்தியோடு வந்திருக்கேன். அது என்ன வேலைவாய்ப்பு செய்தின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாவட்ட நலவாழ்வு சங்கம் மருத்துவ மக்கள் நலவாழ்வுத்துறை. ஓகேங்களா? அதில் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் போட்டிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 77. கல்வி தகுதி வந்து 8வது பாஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது 10th ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸு, டிகிரி பிஇ பிஎஸ்சி இந்த மாதிரி டிகிரி முடித்தவங்களுக்கு எல்லாம் இருக்குது. உள்ளே வந்து கிளியராக என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு என்ன ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறது வந்து உள்ள பிடிஎஃப் ஃபைலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தமான நியூஸ் உங்களை வந்து சேரணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அது மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது கோயம்புத்தூர் மாவட்ட மக்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்க வேணாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் விண்ணப்பிக்கிறேன்னா விண்ணப்பிச்சுக்கலாம். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இப்போ வந்து டீட்டெயிலாக என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து இந்த வெளியிட்டிருக்காங்க. மாவட்ட நலவாழ்வு சங்கம் கோவை மாவட்டம் மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்பம் வந்து என்னைக்குள்ளே போய் சேரணுன்னா அதான் முக்கியமானது, நோட் பண்ணிக்கிறீங்க. 13/12/2024 அதுக்குள்ளே நீங்கள் 5 மணிக்குள்ளே போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பத்தை சமர்ப்பிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு மேலே நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிரும். அதே முக்கியமானது. அதுமாதிரி வீடியோ பார்க்குறப்ப ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன கடைசி வரைக்கும் என்ன டீட்டெயில் சொல்கிறேன், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது எப்படி, அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே கிளியராக சொல்லிடுவேன். அதுக்காண்டி தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறது. ஆடியாலஜி அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. அது போஸ்ட் எண்ணிக்கை வந்து 1. பிஎஸ்சியில் வந்து ஸ்பீச் அண்ட் ஹியரிங்கில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது சம்பளம் வந்து 23,000. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னா ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 13,500 சம்பளம். அது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து 5 போஸ்ட் இருக்குது. சானிட்டரி அட்டண்டட் வந்து 2 போஸ்ட் இருக்குது. 8வது பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 8,500 பெர் மந்த்து. செக்யூரிட்டி கார்டு அதுக்கு வந்து 8 போஸ்ட் இருக்குது. 8வது பாஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு தமிழ் வாசிக்க எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். அதுக்கு சம்பளம் 8,500. டேட்டா மேனேஜர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பிஜி குவாலிஃபிகேஷனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு. அப்படி இல்லைன்னா பிஇ ஐடி அல்லது எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணலாம். அது 2 போஸ்ட் இருக்குது. சம்பளம் வந்து 20,000. டென்டல் டெக்னீஷியன் டிப்ளமோ இன் டென்டல் டெக்னாலஜி அது முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12,600. எவ்வளோ வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா 1. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 23 வேக்கன்சி இருக்குது. 8வது பாஸ் பண்ணால் போதும். நிறைய பேர் 8வது பாஸ் பண்ணவங்க வந்து எதுவும் வேலை இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்க. இந்த 8வது வேலை படித்தவங்களுக்கு வந்து இந்த ஒரு வேலை போட்டிருக்காங்க. அருமையான 23 போஸ்ட் இருக்குது. மொத்தம் 8,500 சம்பளம். ஏஜ் லிமிட்னு பார்த்தா 20 to 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் அட்டண்ட் 2 போஸ்ட் இருக்குது. 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 8,500 சம்பளம். லேப் டெக்னீஷியன் அதுக்கு வந்து மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி கோர்ஸ்னு ஒன்று இருக்கும், எம்எல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். 9 போஸ்ட் இருக்குது. 13,000 சம்பளம். அது மாதிரி மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படின்னா எல்லா வேலைக்குமே யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கு எத்தனை போஸ்ட் இருக்குன்னா 14 போஸ்ட் இருக்குது. இதுக்கும் 8வது பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். 8,500 இதுக்கும் சம்பளம். ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 20 to 35 இயர்ஸு. அது மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இதில் கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் அதனால் அப்ளை பண்ணுங்கள் எல்லாருமே. ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட் 3 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து என்னென்னா இந்த ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அது முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். 11,200 சம்பளம். ரேடியோகிராஃபர் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அது எத்தனை போஸ்ட்னால் 3 போஸ்ட் இருக்குது. பிஎஸ்சி ரேடியாலஜியில் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அது முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணுங்கள். சம்பளம் வேணும் 13,300. அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 2 போஸ்ட் இருக்குது. அதுக்கு வந்து ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா போதும். 15,000 சம்பளம். இது வந்து நல்ல சம்பளம். ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தாங்க அப்ளை பண்ணுங்கள். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 10வது பாஸ் பண்ணியிருக்கீங்களா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். 10,000 சம்பளம். ஆப்டோமெட்ரிக்ஸ் அது வந்து பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி அது நீங்கள் ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். 14,000 சம்பளம். மொத்த போஸ்ட்டுங்கள் எண்ணிக்கை வந்து 77. அப்புறம் விண்ணப்பம் நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்புன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நான் எதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்து வரேன்னா இந்த இதெல்லாம் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க. ஆன்லைனா ஆஃப்லைனா? ஆஃப்லைன் தான். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் இப்போ கவரில் வாங்கி வச்சு எழுதிட்டு அனுப்புங்க. அது மாதிரி இணையதளத்தில் வந்து போயிட்டு அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அங்கெல்லாம் டவுன்லோட் பண்ணேன்னா நம்ம வீடியோட கீழே வந்து
டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இந்த பிடிஎஃப் ஃபைலையும் அப்ளிகேஷன் ஃபார்மையும் நான் கொடுத்துட்டேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கடையில் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருங்க. ஓகேங்களா? எப்படி இந்த விண்ணப்பத்தை வச்சு அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும், அது முழுமையான முகவரி, அலைபேசி எண் இருக்கணும், அதுக்கப்புறம் முன்னுரிமைக்கான சான்று, ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் தான். வேறு யார்ட்டையும் சைன் வாங்க வேணாம். உங்களோட சைனை போட்டு நீங்களே அனுப்பிச்சுட வேண்டியதான். கல்வி தகுதிக்கான சான்று, மதிப்பெண் சான்றிதழில் அது மாதிரி இந்த 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட் அது எல்லாத்தையுமே செல்ஃப் அட்டஸ்டடுன்னு எழுதிட்டு உங்களோட கையெழுத்து போட்டுருங்க. வேறு யார்ட்டையும் போயெல்லாம் வாங்க வேணாம். அது மாதிரி சாதி சான்று அதுலேயும் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டுருங்க. இருப்பிட சான்றிதழ் எங்கே இருக்கீங்களோ ஆதார் கார்டு அல்லது குடும்ப அட்டையை வச்சு சைன் பண்ணிடுங்க. சைன் பண்ணிவிட்டு மேலே சொன்னோம்ல அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சி விட்ருங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்துருவோம். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. மாவட்ட நலவாழ்வு சங்கம், கோயம்புத்தூர் மாவட்டம். எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க? இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். அடுத்து வந்து எதுவும் இந்த டிஎம்டி டிப்ளமோ மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் அதுக்கு அப்ளை பண்ணால் அந்த போஸ்ட்டு எதுக்கு அப்படின்னா அதை எழுத வேண்டியதான். அதை எழுதிட்டு உங்கள் ஃபோட்டோ இந்த இடத்துல ஒட்டிடுங்க. விண்ணப்பதாரின் பெயர், விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், தந்தை கணவர் பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, அது மாதிரி கல்வி தகுதி. நீங்கள் எஸ்எஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த மார்க் ஷீட்டு நம்பர், அது ஒரு கார்னரில் இருக்கும் மார்க் ஷீட் நம்பர், அந்த மார்க் ஷீட்டு நம்பர் அனுப்பிச்சிருங்க. ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் நம்பர், விண்ணப்பிக்கும் பதவிக்குரிய கல்வி தகுதி, அது என்ன கேட்டுருக்காங்களோ அந்த தகுதியை போட்டுருங்க. ஆதார் சான்று எண் அதை என்ன நம்பரை எழுதிருங்க. சாதி சான்று அது நம்பர் எழுதிருங்க. அது மாதிரி என்னன்னு சொல்லி நீங்கள் சொல்லிடுங்க. சாதி சான்றில் வந்து என்ன சாதி, எஸ்சி, பிசி, எம்பிசி, எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், இந்த மாதிரி பல செக்ஷன் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக இது பண்ணி இதை ஃபில் பண்ணிடுங்க. கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, கரெக்டாக ஆக்டிவில் இருக்க கைபேசி எண்ணை கொடுக்கணும். அது மாதிரி மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா மின்னஞ்சல் கொடுங்க. ஆனால் கண்டிப்பாக கைபேசி நம்பர் வந்து கொடுத்துருங்க. முன்னனுபவம், நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அனுபவத்தை போட்டுருங்க. நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி ரெண்டு சைடும் ஃபில் பண்ணிவிட்டு இடமும் தேதியும் ஃபில் பண்ணிட்டு கண்டிப்பாக விண்ணப்பதாரோட கையெழுத்து இருக்கணும். நிறைய பேர் கையெழுத்து போடாமல் அனுப்பிச்சி விட்ருவீங்க. கையெழுத்து போடாமல் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். அதனால் ரொம்ப கவனமாக ஃபில் பண்ணுங்கள். அப்படி தப்பாக ஃபில் பண்ணியாலும் வேறு ஃபார்ம் எடுத்து திருப்பி ஃபில் பண்ணி பொறுமையாக அப்ளை பண்ணிடுங்க. ஆனால் 13/12/2024 கண்டிப்பாக நீங்கள் அதுக்குள்ளே அனுப்பிச்சிடணும். அதை விட்டு தாண்டி போனாலும் இதுவாகும். சம்டைம் நீங்கள் இந்த வீடியோ லேட்டாக பார்க்குறீங்கன்னா உங்களால் நேரடியாக கொண்டே கொடுக்க முடியும்னாலும் நேரடியாக கொடுத்துருங்க. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக போனால் 2 நாள் ஆகும். அதனால் நேரடியாக கொடுக்க முடிஞ்சாலும் கொடுத்துக்கிறங்க. அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அது மாதிரி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தியில் சந்திக்கிறேன். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.